ஓம் சாந்தி. நவம்பர் 14, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் பௌதீக கண்களால் காண்பவற்றை பார்த்தும் பார்க்காதிருங்கள். அனைத்துமே தீப்பற்றி எரிய உள்ளதால் அவற்றின் மீதுள்ள உங்கள் பற்றை அகற்றிவிடுங்கள். கேள்வி: இறை அரசாங்கத்தின் எந்த மறைமுகமான பணியை பற்றி உலகிலுள்ள எவரும் அறியாது உள்ளனர்? பதில்: இறை அரசாங்கம் ஆத்மாக்களை தூய்மையாக்கி அவர்களை தேவர்கள் ஆக்குகின்றது. இது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைமுக பணியாகும். மனிதர்கள் தேவர்களாக ஆகும் பொழுதே நரகவாசிகளிலிருந்து சொர்க்கவாசிகள் ஆகின்றனர். விகாரங்கள் மனிதர்களின் நடத்தையை முற்றிலுமாக சீரழித்துவிட்டன. இப்பொழுது நீங்கள் அனைவரின் நடத்தைகளையும் மேன்மையானதாக்குகின்ற சேவையை செய்கின்றீர்கள். இதுவே உங்கள் பிரதான பணியாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் நீங்கள் உங்கள் சுய தர்மத்தையும் உங்கள் வீட்டையும் நினைவு செய்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகியிருப்பதனால் நிச்சயமாக உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஓம் சாந்தி என்று கூறும் பொழுது இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் பதிகின்றது. ஆத்மாவாகிய நான் அமைதி சுரூபமாவேன். நான் அமைதி கடலாகிய தந்தையின் குழந்தை. சொர்க்கத்தை உருவாக்குகின்ற தந்தையே எங்களை தூய்மையாக்கி அமைதி சுரூபங்கள் ஆக்குகின்றார். தூய்மையே பிரதான விஷயமாகும். தூய உலகமும் தூய்மையற்ற உலகமும் உள்ளன. தூய உலகில் விகாரங்கள் எதுவும் கிடையாது. தூய்மையற்ற உலகில் 5 விகாரங்கள் உள்ளன. எனவே இவ்வுலகில் விகார உலகம் எனப்படுகிறது. அதுவோ விகாரமற்ற உலகமாகும். விகாரமற்ற உலகிலிருந்து நீங்கள் தொடர்ந்து ஏணியில் கீழிறங்கி வரும்பொழுது விகார உலகிற்கு வருகின்றீர்கள். அது தூய உலகம். இதுவோ தூய்மையற்ற உலகம். ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் உள்ளன. சில நேரங்களில் அவை இரவும் பகலும் என்று குறிப்பிடப்படுகின்றன. பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் உள்ளன. பகலில் சந்தோஷமும் இரவில் துன்பமும் காணப்படுகின்றன. இரவானது அலைந்து திரிவதற்கானதாகும். நீங்கள் இரவில் அலைந்து திரிந்தீர்கள் என்றல்ல, ஆனால் பக்தியே அலைந்து திரிதல் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் சக்தியை பெறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் 5 விகாரங்களின் பாவங்களினால் நிரப்பப்பட்டுள்ளீர்கள். அவற்றிலும் காம விகாரமே பிரதானமான பாவமாகும். இந்த விகாரத்தினாலேயே மனிதர்கள் பாவ ஆத்மாக்கள் ஆகியுள்ளார்கள். நீங்கள் சீர்கேட்டின் மூலம் பிறந்த தூய்மையற்றவர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். காம விகாரத்தினால் உங்கள் தகைமைகள் அனைத்தும் பாழாகிவிட்டன. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இந்த காம விகாரத்தை வெல்லுங்கள். நீங்கள் உலகை வென்று புதிய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் உங்களுக்குள் அதிக சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். மனிதர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. காமத்தின் காரணமாகவே அதிக குழப்பங்கள் ஏற்படுகின்றன. பெருமளவு அமைதியின்மையும் துன்ப ஓலங்களும் காணப்படுகின்றன. தற்காலத்தில் உலகில் துன்ப ஓலங்கள் காணப்படுவது ஏன்? அனைவரும் பாவ ஆத்மாக்களாக இருப்பதால் ஆகும். விகாரங்கள் காரணமாகவே அவர்கள் அசுரர்கள் என அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் முற்றிலும் சிப்பிகளைப் போன்றும் 1% பெறுமதி அற்றவர்களாகவும் ஆகினீர்கள் என்பதை தந்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்கின்றார். உபயோகமற்ற பொருட்கள் தீயில் எரிக்கப்படுகின்றன. இவ்வுலகில் உபயோகமானவை எதுவும் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் அனைவரும் தீப்பற்றி எரிவார்கள். உங்கள் பௌதீக கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் தீப்பற்றப் போகின்றன.
ஆத்மாக்களில் தீப்பற்ற முடியாது. அது ஆத்மாக்கள் காப்புறுதி செய்யப்பட்டுள்ளதை போன்றதாகும். ஆத்மாக்களை எப்பொழுதாவது காப்புறுதி செய்து கொள்ள முடியுமா? சரீரமே காப்புறுதி செய்யப்படுகிறது. இது ஓர் நாடகம் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் பஞ்ச தத்துவங்களுக்கும் அப்பால் மேலே வசிக்கின்றார்கள். இந்த உலகிற்குரிய சம்பிரதாயங்கள் அனைத்தும் பஞ்ச தத்துவங்களிலிருந்தே உருவாக்கப்பட்டுள்ளன. ஆத்மாக்கள் உருவாக்கப்படுவதில்லை. அவை என்றென்றும் இருப்பவை. ஆனால் அவர்கள் புண்ணிய ஆத்மாக்களாகவும் பாவ ஆத்மாக்களாகவும் ஆகின்றனர். 5 விகாரங்களினால் ஆத்மாக்கள் எவ்வளவு அழிகின்றனர். தந்தை உங்களை பாவம் செய்வதிலிருந்து விடுவிப்பதற்காகவே இப்பொழுது வந்துள்ளார். விகாரங்களினால் உங்கள் நடத்தை முழுவதும் அழிக்கப்பட்டுவிட்டது. நடத்தை என்றால் என்ன என்பதையேனும் எவரும் அறியாது உள்ளனர். பாண்டவர்களின் ராஜ்யமும் கௌரவர்களின் ராஜ்யமும் நினைவு கூறப்படுகிறது. பாண்டவர்கள் யார் என்பதை கூட எவரும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது இறை அரசாங்கத்திற்கு உரியவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ராம ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்துள்ளார். இறை அரசாங்கம் இந்நேரத்தில் என்ன செய்கிறது? அது ஆத்மாக்களை தூய்மையாக்கி அவர்களை தேவர்கள் ஆக்குகிறது. இல்லாதுவிட்டால் தேவர்கள் எங்கிருந்து வந்திருப்பார்கள்? எவரும் இதனை அறிய மாட்டார்கள். எனவே இது மறைமுகமான அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. அவர்களும் மனிதர்களே ஆயினும் எவ்வாறு அவர்கள் தேவர்கள் ஆகினார்கள்? அவர்களை தேவர்கள் ஆக்கியவர் யார்? தேவர்கள் ஸ்வர்க்கத்திலேயே வாழ்கின்றார்கள். அவர்களை ஸ்வர்க்கவாசிகள் ஆக்கியவர் யார்? அவர்கள் ஸ்வர்க்கவாசிகளிலிருந்து நரகவாசிகள் ஆகின்றனர். பின்னர் நரகவாசிகளிலிருந்து மீண்டும் ஸ்வர்க்கவாசிகளாக ஆகின்றனர். நீங்கள் இவை எதனையும் அறிந்திருக்கவில்லை. எனவே மற்றவர்களாலும் இதனை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? சத்யுகம் சொர்க்கம் எனவும் கலியுகம் நரகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்பதை நீங்களும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இக்கல்வி தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கானதாகும். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகும் வியாபாரத்தை தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். நீங்கள் தூய்மையாகினால் தூய உலகிற்கு செல்வீர்கள். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுதே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவார்கள். சங்கம யுகத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் தூய்மை ஆகுவதற்கான ஆயுதங்களை பெறுகின்றீர்கள். பாபா ஒருவரே தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். எங்களை தூய்மையாக்குங்கள் என அவருக்கே அவர்கள் கூறுகின்றனர். லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்க அதிபதிகளாக இருந்தனர். பின்னர் 84 பிறவிகளை எடுக்கும் நேரத்தில் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டனர். கிருஷ்ணருக்கு அவலட்சணமானவரும் அழகானவரும் ஷியாம் சுந்தர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தெளிவான விளக்கத்தையும் பெறுகின்றீர்கள். அவர்கள் ஓர் உலகத்தை இருள் உலகமாக மாற்றிவிட்டார்கள். உண்மையில் ஓர் உலகமே உள்ளது. அவர்கள் ஓர் உலகத்தை இரு உலகங்களாக மாற்றிவிட்டனர். உண்மையில் ஓர் உலகமே உள்ளது. அதுவே புதியதாகவும் பழையதாகவும் ஆகின்றது. குழந்தைகள் முதலில் இளையவர்களாக இருந்து பின்னர் வளர்ந்து முதியவர்கள் ஆகின்றனர். உலகமும் முதலில் புதியதாக இருந்தது, பின்னர் பழையதாகிறது. நீங்கள் விளங்கப்படுத்துவதற்காக பெரும்பாடு பட வேண்டி உள்ளது. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். இவரும் அதனை புரிந்து கொண்டார் இல்லையா? அனைத்தையும் புரிந்து கொண்டதாலேயே அவர் மிகவும் இனிமையானவர் ஆகினார். அவருக்கு விளங்கப்படுத்தியவர் யார்? கடவுள். இதில் யுத்தம் போன்ற கேள்விக்கு இடமில்லை. கடவுள் உங்களை மிகவும் ஞானம் நிறைந்தவர்களாகவும் விவேகமானவர்களாகவும் ஆக்கினார். மக்கள் சிவாலயங்களுக்கு சென்று தலை வணங்குகின்றனர். எனினும் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எவரும் அறிந்திருக்க மாட்டார்கள்.
கங்கைக்கு பூமிக்கு கொண்டு வந்தவரும் உலகின் அதிபதியுமான காஷியின் சிவன் என அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அதன் அர்த்தம் எதனையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றனர், நீங்கள் எதனை எங்களுக்கு விளங்கப்படுத்தப் போகின்றீர்கள்? நாங்கள் வேதங்கள், சமய நூல்கள் போன்றவற்றை கற்றுள்ளோம். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை வரிசை கிரமமாகவே கிரகிக்கின்றீர்கள். முற்றிலும் கல்புத்தியை கொண்டிருப்பவர்கள் இந்த விஷயங்களை மறந்து விடுகின்றார்கள். தெய்வீக புத்தியை கொண்டிருப்பவர்கள் எப்பொழுது மற்றவர்களையும் தெய்வீக புத்தி கொண்டவர்களாக்கும் பணியை கொண்டிருக்கிறார்கள். கல்புத்தியை கொண்டிருப்பவர்களின் செயற்பாடுகளும் அத்தகையதாகவே இருக்கும். அன்னங்களும் நாரைகளும் உள்ளனர். அன்னங்கள் ஒருபொழுதும் மற்றவர்களை சந்தோஷமற்றவர்கள் ஆக்க மாட்டார்கள். நாரைகள் துன்பத்தையே விளைவிப்பார்கள். அத்தகையவர் அசுரர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். அவர்களிடம் அடையாளம் காணும் திறன் இல்லை. விகாரம் நிறைந்த பலரும் நிலையங்களுக்கு வருகின்றனர். அவர்கள் தாங்கள் தூய்மையாக இருப்பதாக கதைகள் கூறுவார்கள். ஆனால் அது பொய்யே ஆகும். இந்த உலகம் பொய்யானது என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது இது சங்கம யுகமாகும். பெருமளவு வேறுபாடு உள்ளது. பொய் பேசுபவர்களும் தவறான நடத்தை கொண்டவர்களும் மூன்றாம் தரத்தினராகவே ஆகுவார்கள். முதலாம், இரண்டாம், மூன்றாம் தரங்கள் உள்ளன. மூன்றாம் தரத்தில் உள்ளவர்கள் யார் என்பதை தந்தையால் உங்களுக்கு கூற முடியும். நீங்கள் உங்கள் முழுமையான தூய்மையின் அத்தாட்சியை கொடுக்க வேண்டும் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழும் பொழுதும் தூய்மையாக இருப்பது அசாத்தியமானது என பலர் கூறுகின்றனர். யோக சக்தி இல்லாததால் சில குழந்தைகளால் அவ்வாறான இலகுவான விஷயத்தை விளங்கப்படுத்த முடியாதுள்ளது. கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை எவராலும் விளங்கப்படுத்த முடியாதுள்ளது. நீங்கள் தூய்மையாகுவதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள் என அவர் கூறுகின்றார். நீங்கள் மாபெரும் அதிர்ஷ்ட லாபச் சீட்டை வெற்றி கொள்கின்றீர்கள். அங்கே இன்னும் அதிக சந்தோஷம் உள்ளது. பல குழந்தைகள் தூய திருமணம் செய்து தூய்மையாக வாழ்கின்றார்கள். தேவர்கள் தூய்மையானவர்கள். தந்தை ஒருவரால் மாத்திரமே உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்க முடியும். ஞானம், பக்தி, விருப்பமின்மை பற்றியும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஞானமும் பக்தியும் அரைக்கு அரைவாசி ஆகும். பக்தியின் பின்னரே விருப்பமின்மை ஏற்படுகிறது. நீங்கள் இனிமேலும் தூய்மையற்ற உலகில் வாழ வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் ஆடைகளை, ஷரீரங்களை நீக்கி வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது எங்களின் 84 பிறவிகளின் சக்கரம் பூர்த்தியாகி நாங்கள் எங்கள் அமைதி தாமத்திற்கு திரும்பச் செல்ல வேண்டும். முதலாவது விஷயமான ஆல்பாவை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். அவர் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்காக பலமுறை வந்துள்ளார். பின்னர் நரகத்தின் அழிவும் இடம்பெறும். நரகம் மிக பெரியது, சொர்க்கமோ மிகவும் சிறியது. புதிய உலகில் ஒரு தர்மமே இருக்கும். இப்பொழுது இங்கு பல சமயங்கள் உள்ளன. சங்கரரின் மூலம் விநாசம் என எழுதப்பட்டுள்ளது. பல சமயங்களின் அழிவும் பிரம்மாவின் மூலம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் இடம்பெறுகிறது. இந்த தர்மத்தை உருவாக்கியவர் யார்? பிரம்மா அல்ல. பிரம்மா தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகின்றார். சிவன் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகின்றேன் என கூறப்படுவதில்லை. இவர்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணன் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர் தூய்மையற்றவராக இருக்கும் பொழுது அவரது பெயர் பிரம்மா ஆகும். பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் உள்ளன. அவர் சிவ் பாபா அனாதியான படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் என்றும் உள்ளவர்கள். எனவே அவரை ஆத்மாக்களை படைப்பவர் என அழைக்க முடியாது. எனவே அவர்கள் அனாதியானவர்கள் எனப்படுகின்றனர். தந்தை அனாதியானவர்.
ஆத்மாக்களும் அனாதியானவர்கள். இந்நாடகமும் அனாதியானது. அது அனாதியாக நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உலக சக்கர காலப்பகுதியின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு இதனை கொடுத்தவர் யார்? தந்தை. நீங்கள் 21 பிறவிகளுக்கு பிரபுவிற்கும் அதிபதிக்கும் உரியவர்களாக இருக்கின்றீர்கள். பின்னர் ராவண ராஜ்யத்தில் அனாதைகளாகி இந்த விகாரங்களினால் உங்கள் நடத்தையை பாழாக்குகின்றீர்கள். ஸ்வர்க்கமும் நரகமும் ஒரே நேரத்தில் இருப்பதாக மனிதர்கள் நம்புகின்றனர். இப்பொழுது அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது மறைமுகமானவர்கள். சமய நூல்களில் அனைத்து விதமான விஷயங்களும் எழுதப்பட்டுள்ளன. நூல் முழுமையாகவே சிக்கிய நிலையில் உள்ளது. அவர்கள் தந்தையை அழைக்கின்றார்கள், நாங்கள் பயனற்றவர்கள், வந்து எங்களை தூய்மையாக்கி எங்கள் நடத்தையை சீர்திருத்துங்கள். உங்கள் நடத்தை பெருமளவிற்கு சீர்திருத்தப்படுகிறது. சிலர் தங்கள் நடத்தையை சீர்திருத்துவதற்கு பதிலாக அதனை மேலும் சீரழியச் செய்கின்றனர். அவர்களின் நடத்தையிலிருந்து உங்களால் அதை கூற முடியும். இன்று அவர்கள் அன்னங்களாக இருக்கிறார்கள், நாளையே நாரைகளாக மாறிவிடுவார்கள். அதற்கு அவர்களுக்கு நேரம் எடுக்காது. மாயையும் மிகவும் மறைமுகமானவள், இங்கு எதுவும் தென்படாது. ஆனால் அவர்கள் வெளியே சென்றதும் அனைத்துமே தென்படுகிறது. அவர்கள் வியப்படைந்து கேட்டு பின்னர் ஓடிவிடுகின்றனர். அவர்கள் தங்கள் எலும்புகள் நொறுங்கி போகும் அளவிற்கு அத்தகைய விசையுடன் கீழே வீழ்கின்றார்கள். இது இந்திர சபையான இந்திரபிரஸ்தத்தை குறிக்கிறது. யாரை இந்த ஒன்று கூடலில் அழைத்து வரக்கூடாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிறிதளவு ஞானத்தை கேட்டிருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இந்த ஞானம் அழியாதது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விகாரத்தில் ஈடுபட்டால் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படும். இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் புத்தி இப்பொழுது பெருமளவிற்கு மாற்றமடைந்துள்ளது. இருந்த போதிலும் மாயை இன்னமும் உங்களை ஏமாற்றுகின்றாள். நீங்கள் முற்றிலும் ஆசைகளை பற்றி அறியாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதேனும் ஆசைகளை கொண்டிருந்தால் அனைத்தையும் இழந்து 1% பெறுமதியையேனும் அற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். மாயையை சில நல்ல மகாரத்திகளையும் ஏதேனும் ஒரு வகையில் ஏமாற்றி விடுவதால் அவர்களால் பாபாவின் இதயத்தில் அமர முடியாதுள்ளது. சில குழந்தைகள் தங்கள் தந்தையை கொல்வதற்கு கூட தயங்குவதில்லை. அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் அழிப்பார்கள். அவர்கள் மகா பாவாத்மாக்கள் ஆவார்கள். ராவணன் அவர்களை பலவற்றையும் செய்ய வைக்கின்றான். அவர்கள் மீது பெருமளவு வெறுப்பு உள்ளது. இது அத்தகைய அழுக்கான உலகமாகும். உங்கள் இதயம் ஒரு பொழுதும் அதனால் கவரப்பட அனுமதிக்க கூடாது. தூய்மையாகுவதற்கு பெருமளவு தைரியம் தேவைப்படுகிறது. உலக பரிசை வெல்வதற்கு தூய்மையே பிரதான விஷயமாகும். தூய்மையின் காரணமாகவே பல குழப்பங்களும் ஏற்படுகின்றன. ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்றே காந்தியும் கூறினார். தந்தை கூறுகின்றார், உலக வரலாறும் புவியலும் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இடம்பெறுகிறது. அனைவரும் நிச்சயமாக கீழிறங்கவே வேண்டும். அப்பொழுதே அவர்கள் அனைவரும் ஒன்றாக வீடு திரும்ப முடியும். தந்தை உங்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். தந்தை வருவதற்கு முன்னர் எவராலும் திரும்பிச் செல்ல முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. மாயையால் ஏமாற்றப்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு எவ்வித ஆசைகளையும் கொண்டிருக்காதீர்கள். முற்றிலும் ஆசைகளை பற்றி அறியாதவர்களாக இருங்கள். 2. உலக ராஜ்யம் என்ற பரிசை வெல்வதற்கு தூய்மையே பிரதான விஷயமாகும்.
எனவே தூய்மையாக இருப்பதற்கு உங்களுக்கு தைரியம் தேவை. நீங்கள் உங்கள் நடத்தையை சீர்திருத்த வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சதா நினைவென்னும் பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பதுடன் கோட்பாடுகள் என்ற கோட்டிற்குள் இருப்பதன் மூலம் வெற்றியாளராகி மாயையை வெற்றி கொள்வீர்களாக. தந்தையின் நினைவை கொண்டிருப்பதே உங்களின் பாதுகாப்பு குடையாகும். உங்களின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பதென்றால் வெற்றியாளர் ஆகுவதுடன் மாயையை வென்றவர் ஆகுவதும் ஆகும். சதா நினைவென்னும் உங்களின் பாதுகாப்பு குடையின் கீழ் கோட்பாடுகள் என்ற கோட்டிற்குள்ளும் இருங்கள். எவருக்கும் அதன் மீது வருவதற்கான தைரியம் இருக்காது. கோட்பாடுகள் என்ற கோட்டுக்கு வெளியே நீங்கள் போகும்பொழுது மாயை உங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில் கெட்டிக்காரி ஆகின்றாள். எவ்வாறாயினும் நீங்கள் எண்ணற்ற முறை வெற்றியாளர்கள் ஆகியுள்ளீர்கள். ஏனென்றால் வெற்றி மாலை உங்களின் ஞாபகார்த்தமாகும். இந்த விழிப்புணர்வுடன் சதா சக்திசாலியாக இருங்கள். நீங்கள் மாயையால் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். ஸ்லோகம். சகல பொக்கிஷங்களையும் உங்களுக்குள் அமிழ்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் நிறைந்திருப்பதை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.